பங்குச்சந்தைக்குள்ளே நியூவாக வரக்கூடிய ட்ரேடர்ஸில் மேக்ஸிமம் பேர் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் பங்குச்சந்தையை விட்டு வெளியே போயிடுறாங்க இல்லையா. அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கல, நல்ல ஒரு இண்டிகேட்டர் கிடைக்கல. அது கிடையாதுங்க. மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் அதை பற்றி உனக்கு தெரியலை, அது பண்ண தெரியல. ஏன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை என்ன ட்ரெண்டில் இருக்குது, லாங் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் இருக்குது இது தெரிய வரும். நீங்கள் 1 மினிட் 5 மினிட் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே 1 ஹவரில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த 5 மினிட் 10 மினிட் கீழே வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ட்ரேடை பண்ண முடியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சார்ட்டை ப்ராப்பராக எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு உங்கள் வியூவே மாறுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பில்டிங்க்கு டிசைனே இல்லாமல் டேரெக்டாக பில்டிங் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது 1 மினிட் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுற மாதிரி. அதுவே டிசைன்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு பில்டிங் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி 1 மினிட்ல எப்படி இருக்குது, 5 மினிட்ல எப்படி இருக்குது, 1 ஹவரில் எப்படி இருக்குது, 1 டேயில் எப்படி இருக்குது, மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதம் புல்லிஸாக போய்கிட்டு இருக்கா, பியரிஸாக போய்கிட்டு இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பில்டிங் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ லாங் டைம் ஃப்ரேம் டைரக்ஷனை கண்டுபிடிக்க உதவும். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டாக இல்லைனா அப் ட்ரெண்டாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்க உதவக்கூடிய ஒன்று லாங் டைம் ஃப்ரேம். கம்மி டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 5 மினிட் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்க உதவும். இதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் அப்படிங்கிறது. எதனால் சிங்கிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறது டேஞ்சரஸ் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி காமிக்குதுங்க, திரும்ப டவுன் ட்ரெண்டில் வர மாதிரி காமிக்குதுங்க, டவுன் ட்ரெண்டில் தான் வந்திருக்குதுங்க, திரும்ப மேலே போகிற மாதிரி காமிக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலே என்ட்ரி கொடுத்துட்டே இருப்பீங்களா? ஃபுல்லாக மேலே என்ட்ரி கொடுப்பீங்களா? இது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலே என்ட்ரி கொடுப்பீங்களா? இல்லை. கம்மி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுற நிறைய பேர் என்ட்ரி கொடுப்பாங்க. 5 மினிட் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுவாங்க இல்லையா. அவங்களாம் இங்கேருந்து பங்குச்சந்தை பயங்கரமாக ஒரு வாரமாக மேலே வந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் பங்குச்சந்தை ஃபுல்லாகவே மேலே தான் போகும், இந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த இடத்துல மேலே என்ட்ரி கொடுப்பாங்க. அதுவே நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன், ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். கீழேயும் சரி மேலேயும் சரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மந்த் எதுங்க கரெக்டாக டிசம்பர் மந்த்து நான் வீடியோ போட்டிருப்பேன் இதை பற்றி, அதெல்லாம் பாருங்கள். ஸோ இங்கேருந்து தேர்ட் டச் எடுத்துகிட்டு பங்குச்சந்தை கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் கம்மி டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, பங்குச்சந்தை ஒரு வாரமாக மேலே போகுது, நான் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துட்றேன், நிஃப்டியில் என்ட்ரி கொடுத்துட்றேன், இப்படி என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சிங்கிள் டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணால் என்னங்க, பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது, இது மட்டும் தான் தெரியும். அதுவே நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது தான் பங்குச்சந்தை என்ன ட்ரெண்டில் இருக்குது, நம்ம இங்கேருந்து மேலே என்ட்ரி கொடுக்குறத விட கீழே தான் என்ட்ரி கொடுக்கணும், இது நமக்கு தெரிய வரும். அதனால் சிங்கிள் டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, நீங்கள் மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பங்குச்சந்தை இப்போதைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குதோ, லாங் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம். இப்போது இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சிட்டிங்க, மார்க்கெட் மேலெலாம் பிரேக் அவுட் பண்ணிருச்சு, இங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக பையிங்கான வாய்ப்பையே பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு பண்ணும்போது சம்டைம்ஸ் லாஸ் வரும்போது ஹோல்டிங் பண்ணால் கூட அது மேலேயே ஓப்பன் பண்ணிவிட்டு மேலேயே போகிறதுனால அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால லாஸ் பெருசாக வராது. ட்ரெண்டை ஃப்ரெண்டாக பாருங்கள், ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக ட்ரேடு பண்ணாதீங்க. சிம்பிளுங்க. இங்கேருந்து ரிவர் எங்கே போகுதோ போட்டும் அதே வழியில் போனால் மட்டும்தான் வேகமாக போக முடியும், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லைனா மாற்றி போவேன் அப்படின்னா அது போக முடியாதுங்க. ஒரு நாள் 2 நாள் வேணால் சமாளிக்கலாமே தவிர, அந்த ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக ட்ரேடு பண்ணி சமாளிக்கலாமே தவிர, ஆனால் ரிவர் போகிற சைடில் போனால் மட்டும்தான் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இது முக்கியமான ஒன்றுங்க. ஓகே, இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக 1 ஹவர் அந்த ட்ரெண்டில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரையாங்கல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லைனா சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா. இப்போ பங்குச்சந்தை இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டு போகுது, அந்த ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட்லையும் ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணும்போது ஒன் டேயில் தெரிஞ்சு போச்சு இது பெரிய அப் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு 1 ஹவரில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை நம்ம அதிகமாக பார்த்து ட்ரேடு வந்து பண்ணணும். மேலே டச் பண்ணும்போது 5 மினிட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல மேலே டச் பண்ணும்போதெல்லாம் கீழே வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இந்த இடத்துல 5 மினிட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கேருந்து கீழே தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ப்ரீவியஸ் லோ இருக்கும் இல்லையா 5 மினிட்டில் 5 மினிட் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ இருக்கும் இல்லையா, அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கலாம். அதுவே தெரிஞ்சு போச்சு இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது, இங்கேருந்து மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே டச் பண்ணும்போது மேலே ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு 6 ட்ரேடு பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் பண்ணணும். அப்படி கீழே மேலே டச் பண்ணும்போது பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கம்மி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுங்க. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக 1 ஹவரில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த பேட்டர்னுக்குள்ளே மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா, இது என்ன மாதிரி பிரேக் அவுட், இதெல்லாம் பார்க்குறதுக்காக 1 ஹவர். 5 மினிட் வந்து பார்க்குறீங்கன்னா என்ட்ரி கொடுக்கறதுக்காக. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 1 மினிட் பெருசாக வந்து எனக்கு யூஸ் ஆகிறது கிடையாது. அதை யூஸ் பண்ணி மட்டுமே என்ட்ரி வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா 1 மினிட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 1 ஹவர் மட்டும் மார்க்கெட் வந்து ரெட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் 1 மினிட் வச்சு பார்க்கும்போது பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் போகிற மாதிரி தெரியும். ஸோ வேணாம், சரிங்களா? 1 மினிட் வச்சு மட்டும் பார்க்காதீங்க. 5 மினிட் 1 ஹவர் 1 டே இது வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு முக்கியமானது மந்த்லி டைம் ஃப்ரேம். மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சா மட்டும்தான் நீங்கள் அடுத்த 6 மாதம் 1 வருஷம் ஸ்டாக்கில் வந்து ஹோல்டிங் வந்து பண்ண போகிறீங்க. அப்படின்னா 5 மாதம் கீழே போயிருக்கு, ஸோ அடுத்த 5 மாதம் மேலே வந்திருக்கு, இங்கேருந்து 2 வருஷமாக மேலே வந்திருக்கு, என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் தெரியும். அதுவே நீங்கள் 1 டே வச்சு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு மாதம் கீழே வந்தால் கூட ஒரு 20 கேண்டில் வந்து பயங்கரமாக கீழே வந்து வந்திருக்கும். அப்போ அது பெரிய டவுன் ட்ரெண்டாக தெரியும். அதுவே மந்த்லி வச்சு பார்க்கும்போது அது அப் ட்ரெண்டாக தான் தெரியும். கிளியரான அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், இல்லை எக்ஸிட் ஆகலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் போடலாம், இந்த இடத்துல டார்கெட் போடலாம், அது வந்து தெரிய வரும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், 1 டே டைம் ஃப்ரேம், இது 3 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க, அன்றைக்கி நாளில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்கன்னா மட்டும் 1 ஹவர் யூஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா என்ட்ரி வந்து கொடுக்கலாம். இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி நல்லா ஸ்டாக்னா பணத்தை வந்து போடலாமே அப்படின்னா நிறைய பேர் இப்படி போடுறாங்க. நான் அதையும் பார்க்குறேன். பட் அதே நேரத்தில் டெக்னிக்கல் அனலிஸும் பண்ணிட்டு தான் நான் ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போடுவேன். எனக்கு அது நல்லா வரும் அப்படிங்கிறனால, ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா வந்து வரும் அப்படிங்கிறனால நான் வந்து அதை பண்ணுறேன். அப்படி நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் மட்டும் பாருங்கள். குறைந்தபட்சம் ஓகேங்களா 1.5 வருஷமாச்சும் நம்ம இன்வெஸ்டிங் வந்து பண்ணணுங்க ஸ்டாக்கில். இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா 1 மந்த்து 2 மந்த்தில் வந்து எடுத்துடக்கூடாது. 1.5 வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம் நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 5 மாதம் கீழே போயிருந்தாலும் 2 மாதம் கீழே போயிருந்தாலும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாக சைட்வேஸில் போயிருந்தாலும் அடுத்த ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வெயிட் பண்ணும்போது டபுள் மடங்காக வந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியாக மேலே வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 1.5 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம் கூட போடுங்க. ஒரே ஸ்டாக்கில் மட்டும் பணத்தை போட்டுறாமல் பிரித்து போட்டுருங்க. எப்போவுமே நல்ல கம்பெனி தான், அது பெரிய கம்பெனி தான். பட் அந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து லாஸே கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டாக்குமே சரிங்களா, எல்லா ஸ்டாக்குமே கண்டிப்பாக கீழே விழும், பயங்கரமாக கீழே விழும். டிசிஎஸ் கூட இப்போ பயங்கரமாக கீழே வந்து விழுந்துச்சு இல்லையா, நல்ல கம்பெனி தான். அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்பி பணத்தை வந்து போடாமல் மல்டிபிள் ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து பிரித்து போடுங்க. நீங்கள் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன்வெஸ்டிங்கில் வந்து மல்டிபிள் ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து பிரித்து போடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பங்குச்சந்தைக்கு புதுசாக வரக்கூடிய நிறையா பேர் சில காமன் மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. லோவர் டைம் ஃப்ரேமில் எமோஷ்னல் ட்ரேடு பண்ணுறது, 1 மினிட் 5 மினிட் யூஸ் பண்ணி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எமோஷ்னலாக ட்ரேடை வந்து பண்ணி கேபிட்டல் மொத்தத்தையுமே இழக்கிறது, இது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். செகண்டு, எவ்ரி கேண்டிலும் என்ட்ரின்னு நினைக்கிறது. 1 மினிட் யூஸ் பண்ணும்போது க்ரீனாக மேலே வருது, ரெட்டாக கீழே போகுது, நல்ல ரெட் கேண்டிலாக இருக்குதே கீழே என்ட்ரி கொடுக்குறேன், நல்ல க்ரீன் கேண்டிலாக இருக்குதே மேலே என்ட்ரி கொடுக்குறேன், டோஜி ஃபார்ம் ஆகுது. இப்படி கம்மி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நிறைய என்ட்ரி கொடுக்குறதும் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான். தேர்டு, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாங்க, ஆனால் இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து நிறையா வந்து பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்ப்பேன், அதுதான் அதிகமாக இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பொலிங்கர் பேண்ட் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் வந்து தெரியும், ஓரளவு கரெக்டாக தெரியும் இந்த இடத்துல இருந்து பங்குச்சந்தை நல்ல உச்சத்தில் இருக்கிறாங்களா இல்லை டவுனில் இருக்கிறாங்களா அதெல்லாம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து பண்ணலாம். ஆனால் இண்டிகேட்டர் மட்டுமே ஒரு 4-5 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து பண்ணிடுவேன் அப்படின்னா அதுவுமே ஒரு மிஸ்டேக் தான்.
சரிங்களா? அது நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே. இன்னொரு பெரிய மிஸ்டேக், பங்குச்சந்தைக்குள்ள வந்ததுமே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. நான் சொல்கிற மிஸ்டேக்கில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போவே ஒரு டைரி போட்டு எழுதிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டாலே போதும். பங்குச்சந்தையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நீங்கள் சார்ட்டை வந்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டியோடு வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ட்ரேடிங் ஈஸி தான், ட்ரேடு பண்ணுறதும் ஈஸி தான். ஆனால் அதை பண்ணக்கூடியவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டும் ட்ரேடு பண்ணிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப ஈஸியாகவும் ட்ரேடு வந்து பண்ணிக்கிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதில் தாங்க எல்லாமே இருக்குது. டைம் ஃப்ரேமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணிவிட்டு டிசிப்ளினாக அந்த படகு அந்த ரிவரில் அந்த இலக்குக்கு போகிற வரைக்கும் பொறுமையோட கையை பிடிச்சி வெயிட் பண்ணிவிட்டு யார் ட்ரேடு வந்து பண்ணுறாங்களோ அவங்க பங்குச்சந்தையில் நிலச்சி நிற்பாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி வேணும், இந்த மினிட் வேணும், நான் இன்றைக்கி ஒரு 10 ட்ரேடு வந்து பண்ண போகிறேன், இப்படி மைண்ட் செட்டில் உள்ளே வர எல்லாருமே 3 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்தில் வந்து பங்குச்சந்தையை விட்டு வெளியே போகிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்க வந்து பாருங்கள். நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 10-15 இயர்ஸ் வந்து படிக்கிறோம் இல்லையா, எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் இல்லையா, ஆனால் பங்குச்சந்தைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. உங்கள் ட்ரேடிங்கும் வந்து நல்லபடியாக மாறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.